ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமங்களிலே அடுத்து வருகின்ற பகவானின் திருநாமம் சகஸ்ரார்ச்சிஹி. சகஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடியாகிய சகஸ்ரார்ச்சி சப்தஜிஹ்வ சப்தைதா சப்தவாகனக அமூர்த்திரணகோச்சிந்தியோ பயக்ருத் பயநாசனக என்கின்ற ஈரடியிலே வருகின்ற முதல் திருநாமம் சகஸ்ரார்ச்சி. சகஸ்ரார்ச்சி என்றால் 1000 கிரணங்களை, ஆயிரக்கணக்கான கிரணங்களை உடையவர் என்பதாகும். பகவான் ஒளிமயமானவர், தேஜோமயமானவர். அவரிடமிருந்து ஆயிரக்கணக்கான கிரணங்கள் கிளம்புகின்றன. பகவானுடைய வடிவங்களாகிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதலியவே ஆயிரக்கணக்கான கிரணங்களை உடையவை. அப்படியானால் மகாவிஷ்ணு எத்தனை 1000 கிரணங்களை உடையவராக இருப்பார், எண்ணிறந்த கிரணங்களை உடையவராக இருப்பார் என்பது சொல்லாமலே விளங்குகின்றது. அவ்வாறாக எண்ணிக்கையிலே அடங்க முடியாத அளவுக்கு கிரணங்களை உடையவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் அவர் சகஸ்ரார்ச்சிஹி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சகஸ்ரார்ச்சிஷே நமக. சப்தஜிஹ்வக, சப்தஜிஹ்வக 7 நாக்குகளை உடையவர் என்பது இதனுடைய உடனடி நேரடி பொருள். அவ்வாறாக பல நாக்குகளால் அவர் இந்த உலகங்களை சுவைத்து அருள்கின்றார். உண்மையில் அவர்தான் போக்தா, அனுபவிப்பவர். உண்மையில் சச்சிதானந்தம் தன்னைத்தானே ரசிக்கின்றது, தன்னைத்தானே அனுபவிக்கின்றது என்பது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அருள்வாக்கு. அல்லது பிரளய காலத்திலே தன்னுடைய 7 நாக்குகளாலே இந்த உலகங்களையெல்லாம் சுவைத்து உண்டு விழுங்கி விடுகின்றார் என்றும் பொருள் கொள்ளலாம். மீண்டும் படைப்பு தொடங்கும் பொழுது அந்த உலகங்களை எல்லாம் வெளியிலே கொண்டு வந்து தன்னுடைய உதரத்திலே இருந்து வெளியிலே கொண்டு வந்து அருள்கின்றார். அவ்வாறாக பல நாக்குகளை கொண்ட பகவானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சப்தஜிஹ்வாய நமக. சப்தைதாக பகவானுக்கு 7 ஜுவாலைகள், 7 விதமான ஜுவாலைகள் இருப்பதாக கருதப்படுகின்றது. அக்னி அல்லது நெருப்பு என்றும் பொருள் கொள்ளலாம். ஓம் சப்தைதசே நமக. அடுத்த திருநாமம் இந்த ஈரடியின் முதல் அடியிலே அமைந்திருக்கின்ற கடைசி திருநாமம் சப்தவாகனக என்பதாகும். சப்த வாகனக 7 விதமான 7 வாகனங்களை கொண்டவர் என்பது இதன் பொருள். 7 குதிரைகளை வாகனமாக உடையவர் என்பதால் இவர் சப்தவாகனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். சற்று வேறு விதமாக பார்த்தால் இவருக்கு ஒரு குதிரைதான் வாகனம், ஆனால் அந்த குதிரைக்கு சப்த என்று பெயர். அதனாலும் சப்தவாகனக என்கின்ற திருநாமம் பகவானுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தின் மேல் ஏறி வருபவர் சூரிய பகவான், சூரிய நாராயணர். அந்த சூரியனாக பரிணமிப்பவரும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். அதனால் அவர் சப்தவாகனக. ஓம் சப்தவாகனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.